வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் ஏற்படட்டும். ஐயா, எனக்கு கிராமத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு எப்ப பார்த்தாலும் பூட்டியே இருக்கு என்று சொல்லுபவர்கள் உண்டு. சிலரோ நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய நகரத்தில் 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே என்னால் போகவே முடியல, போயிட்டு வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது என்றெல்லாம் சொல்லுபவர்கள் எல்லாம் உண்டு. இதில் இன்னும் ஒரு சிலர் உண்டு, ஐயா நான் வாஸ்து எல்லாம் பார்த்து கட்டியிருக்கேன், வாஸ்து என் வீடு எல்லாமே வாஸ்துப்படி தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஈசான்யம் நல்லா இருக்குது, பிரம்மஸ்தானத்தில் ஒரு வெயிட்டும் இல்லை, நைருத்தி மூலையிலே எனக்கு இவ்வாறு வைத்திருக்கிறேன், எனக்கு செல்வம் தானே பெருக வேண்டும், அக்னி மூலையிலே கிச்சன் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு ஏன் பிரச்சனை வருது, வாயு மூலையிலே அதற்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், இருந்தாலும் என் வீட்டிலே அமானுஷ்யங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுபவர்கள் உண்டு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், வாஸ்து அப்படின்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கான ராசி என்ன, வீட்டுக்கான நட்சத்திரம் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. வீட்டுக்கான ராசி வீட்டுக்கான நட்சத்திரமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உதாரணமாக சொல்கிறேனே, குஜராத் என்று சொன்னால், குஜ் என்று சொன்னால் அது செவ்வாயை குறிக்கும், ராத் என்றால் இறைவகை குறிக்கும், அப்போ அது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு கணக்கு போடுவாங்க. அதே போல் மகரம் என்று சொன்னால் கொங்கு நாட்டு பகுதிகளை மகரம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பகுதி உண்டு. ஈரோடு அப்படின்னு சொன்னால் அது தனுசில் வரும். அதே போல் நாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் வந்துடும். இந்தியாவை மகரம் என்று நமது வராகமீரர் சொல்லுவார். நவீன கால கணக்கீடுபடி அதை நாம் கடகத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி நாட்டுக்கு அப்படின்னு ஒரு ராசி உண்டு, ஒரு நட்சத்திரம் உண்டு. நாட்டுக்கு உண்டு, ஊருக்கு உண்டுன்னா நமது வீட்டுக்கு உண்டான ஒரு ராசி நட்சத்திரம் உண்டு. ஆமாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு பார்த்தா எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கேன்னுவாங்க. பக்கத்து வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் கோடீஸ்வரனாக இருப்பான், அதே அதுக்கு பக்கத்து வீட்டில் வந்தவன் அவனால் இஎம்ஐ கூட கட்ட முடியல, நான் வீட்டை விற்கணும்னு ஒரு வாசலில் போட மாட்டியிருப்பான். ஏன் இந்த நிலைமை ஏற்படுகிறது? இருவருக்கும் ஒரே பிரார்த்தனை தானே செய்கிறார்கள் என்று பார்த்தால், சிலருக்கு சிலத ஜாதகத்திலே ஒவ்வொரு வீட்டுக்கும் ராசி நட்சத்திரம் உண்டு. எப்படின்னா நான் சொல்லுவாங்கல்ல, இப்போ மேஷம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேஷம் சிம்மம் தனுசு அப்படின்னு சொன்னால் அதை கிழக்காக கணக்கிடுவார்கள். அதற்கு அடுத்ததாக உள்ள ரிஷபம் நமது கன்னி, அதே போல் மகரம் இதெல்லாம் உங்களுக்கு தெற்காக கணக்கிடுவார்கள். அதுபோல் ஒவ்வொரு வீட்டோட அந்த வாசலை வச்சு ஒரு ராசியை கணக்கிட்டு அதற்கு ஏற்ற தன்மைகளுக்கு ஏற்ற நட்சத்திரத்தை கணக்கிட்டு, உதாரணமாக நீங்கள் ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கற்பனைக்கு நீங்கள் கட்டின வீடு துலா ராசியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆகாத நட்சத்திரமாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் அதில் என்ன ஒரு வாஸ்து ரெமெடியெல்லாம் பண்ணாலும் ஏதோ ஒரு சங்கடங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சஷ்டாஷ்டமம் என்ற ஒரு கருத்து அங்கே வந்துடும். இது போன்ற ஒரு கணக்கும் வீட்டிற்கு உண்டு. அப்போ இந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது சில வீட்டுக்குள்ளே நாமளே சென்றால் தெரியும், ஒரு ஓசை கேட்கும் அப்படின்வாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, அது ஒரு எக்கோ மாதிரி அடிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ நமக்கு செட் ஆகாத மாதிரி நமக்கு தெரியும். சில வீடுகளில் அழுத்தம் என்று ஒன்றும் நாம் உணர முடியும். இந்த அழுத்தம், ஓசை கேட்பது, ஒரு அமானுஷ்ய நிகழ்வுகள் நடப்பது, இது புதிய வீடாகவும் இருக்கலாம், ரொம்ப பழைய வீடாக இருக்கணும்னு கிடையாது. புத்தம் புதுசாக வீட்டை கட்டியிருப்பான், இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற பழைய வீட்டை நல்லா நிறவி அதை ஒரு வீடாக கட்டியிருப்பான். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு அமானுஷ்ய நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது போல நான் கண்ட சில அனுபவங்களை சொல்கின்றேன். என்னை பார்க்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் வருகிறார். கோடீஸ்வரர்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஒரு சில கோடிகளுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். என்னடா அது ஒரு சில கோடிகளுக்குன்னா, அந்த வீட்டோட மதிப்பு அதோட பல மடங்கு ஜாஸ்தி. ஒரு வெளிநாட்டு காரில் அவரோட வீட்டுக்குள்ளே போகிறோம், நானும் ஒரு மனைவியும் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த 2வது 3வது மாடி, வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட்டு எல்லாமே உண்டு. போகும்பொழுது பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வித்தியாசமாக தெரிகிறது. சரி, வித்தியாசமாக தெரியுதே அப்படின்ட்டு வந்த உடனே, என்னங்க இங்கே வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னால் அமைதியே இல்லை சார், நான் இந்த விலை உயர்ந்த வெளிநாட்டு காரில் ரோட்லேயே படுத்துக்கிறேன், என் குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே போனால் என் குழந்தைய மாதிரியே ஒரு உருவம் அந்த வீட்டினிலே பேசுகிறது அப்படின்னார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. சரி சார் வாங்க, நாம் ஒரு வழிபாட்டு தலத்திற்கு போயிட்டு வரலாம் மனசு அமைதிக்கு அப்படின்னு பேசிட்டு அப்படியே வெளில வரோம்.
அந்த விலை உயர்ந்த படகு கார், நான், அவர், என் மனைவி. பின்னால் பார்த்தால் வேறொரு உருவமும் அந்த காரிலே எங்களுடன் பயணிப்பது போன்ற ஒரு உணர்வு. வந்து 2-3 நாள் உடம்பே முடியல. எனக்கும் என் மனைவிக்கும் சரியான காய்ச்சல். பிறகு இது சரியாவதற்காக நாங்கள் ஆந்திராவிற்கு ஒரு திருத்தலத்திற்கு சென்று விட்டு வந்தோம். அப்புறம் தான் நாங்கள் கேட்டோம், சார் இந்த வீட்டை வாங்கினீங்களே, இதோட வரலாறை விசாரித்தீர்களான்னு. இல்லை சார், புது வீடு சார். பில்டர் நாங்கள் கேட்ட உடனே, ஆனால் வீட்டுக்குள்ளேயே வரல சார், வெளியிலேயே பேமெண்ட்டை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே முடிச்சிட்டார் சார் அப்படின்னார். பிறகு அந்த வீட்டோடைய வரலாறை விசாரித்த போது 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதன் வீட்டிலே இருந்திருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு துயரமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கிறது. எனினும் அது 50 வருடம் முன்னால் நடந்ததுனால மக்கள் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் இடிச்சு கட்டி எல்லாம் நடந்து இன்னும் அந்த வீட்டினிலே அதே போன்ற ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. இன்று வரை அந்த நண்பர் வெளியிலேயே இருந்து விடுவார். வீட்டிற்கு வேண்டி என்னென்னமோ பூஜையெல்லாம் செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பிறகு வேறு ஒரு வடிவத்திலே அவருக்கு தொல்லைகள் வர துவங்கியது. இரண்டாவது ஒரு அமானுஷ்யம் என்று சொன்னால் இதுவும் மற்றொரு நண்பர் சார்ந்தது. என்னன்னா, சில இடங்கள்ல இந்த நீர்நிலைகள் எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிடுவாங்க கிராமங்கள்ல. என் நண்பர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருமே நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டிய ஒரு இடத்திலே வீட்டை கட்டிவிட்டார். வீடுன்னு பார்த்தால் மிக பெரும் அரண்மனை. அதுபோல ஒரு வீட்டை நானே அப்பதான் பார்க்குறேன். நானும் என் நண்பரும் சென்றோம். ஒரு அழுத்தம் என்ன அப்படின்னா, அவருடைய மகனும் நண்பர்களும் வாகனத்திலே செல்லும் பொழுது ஒரு நிகழக்கூடாத ஒரு சம்பவம் நிகழ்ந்து, அது ஒரு கெட்ட விஷயம் நடந்து, அதற்கு பிறகு அவரும் அவர் மனைவியும் இந்த பெரிய அரண்மனை போன்ற வீடு எதற்கு என்று வருத்தப்படும் அளவுக்கான நிகழ்வுகள் நடந்தேறின. அப்போ இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அது பேர் பிரேத பாதா அப்படின்னு பேர். பிரேத பாதகம் அப்படின்னு பேர். இதற்குன்னே ஒரு கணக்குண்டு. நீங்கள் ஒரு ஜோதிடரையோ யாரோ ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அதிலே மாந்தி குளிகன் என்ற கிரகம் அவரை சந்திக்க போகும் பொழுது எந்த கட்டங்களில் அடைவு பட்டிருக்கிறது. இதில் என்னன்னாங்க, உபகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரச்சாப்பன், தூமன், அதுபோல் யமகண்டகன், அதே போல் குளிகன், மாந்தி, அர்த்த பிரகரணன், இப்படின்லாம் கிரகம் உண்டு. எப்போவுமே நமக்கு ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அதுபோல வீடுகளுக்கும் ஒரு ராசி கட்டம் என்பது ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக உண்டு. அதற்கேற்ற வகையிலே நாம் இறைவனை வழிபடும் பொழுது ஒரு சில தீர்வுகள் ஏற்படலாம். எனினும் நான் இப்பொழுது சொல்லுவது பொதுவான சில பரிகாரங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன தண்ணி அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது, அவ்வப்போது வீட்டிலே விநாயகர் அகவல் பாடல்களை ஒளிபரப்புவது, அதே போல நமது வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி போன்ற பாடல்களை வீட்டிலே அனுதினமும் ஒலிக்கச் செய்வது, ஹனுமான் சாலிசா போன்ற ஆஞ்சநேயரது பாடல்களை கேட்பது போன்றவை ஒரு தீர்வாக அமையும். அதே போல வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் இருந்தார்னாலும் ஒரு மிக பெரும் தீர்வாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவ்வப்பொழுது சிறியானங்கை வேரை சிறிது போட்டு சாம்பிராணி புகை காட்டுவது, சிறியானங்கை கொண்டிட்டால் சீரும் பாம்பை கட்டலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது போன்ற வகையிலும் அது ஒரு தீர்வாக அமையும். வழிபாடு என்பது வீட்டிலே இருக்க வேண்டும். நல்ல சொற்களை பேச வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும். அவ்வப்போது வீட்டிலே ஒரு சின்ன சாண்டிங் பாக்ஸ் வச்சான சிவநாமம் ஒலிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு தீர்வு என்று சொல்லலாம். மேலும் இதன் மற்றொரு பகுதி பின்னர் தொடரும். சிவ சிவ.